வணக்கம். பாலமுருகன். வைக்கம் விருது 2 யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வாழக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய அமைப்புகளுக்கு எதிராக போராடக்கூடிய போராளி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான வைக்கம் விருது தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அது சம்பந்தமாக என்னங்கிறத பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது அமெரிக்காவில் கலிபோர்னியாவை சேர்ந்த திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வைக்கம் போராட்ட நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாடு அரசு அந்த விருதை சென்ற ஆண்டை அறிவித்து கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான தேவனூர மகாதேவா அவர்களுக்கு வைக்கம் நூற்றாண்டோட முதல் விருது அறிவிச்சாங்க, வழங்கினாங்க. இந்த ஆண்டு விருதுக்கான தேர்வு பட்டியலில் திருமதி தேன்மொழி சவுந்தரராஜன் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஜாதி ஆதிக்க வெறித்தனத்தை எதிர்த்து களம் கண்ட ஒரு போராளியாக அங்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நமது மக்களை அவதிக்கு உள்ளாக்கும் ஜாதி வெறி ஆதிக்க வெறியை எதிர்த்து நீதிமன்றத்திலும் வீதிமன்றத்திலும் கருத்து களத்திலும் நாளும் போராடி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்து வெற்றியும் கண்டவர் வந்துட்டு தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள். ஜாதி கொடுமையை குடியேறிய அமெரிக்காவில் சென்று வேலை பார்க்கும் நிலையில பேதம் பேசி ஆதிக்கம் செய்யும் பேத ஆணவ சக்திகளை எதிர்த்து இப்படி ஒரு மகத்தான அறப்போரை அங்கு நடத்தி வெற்றி கண்டுள்ளார். ஜாதி ஆதிக்க கொடுமை பற்றிய விழிப்புணர்வு ஊட்டிய அவரது புத்தகத்தை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தோட பெரியார் சிந்தனை உயராய்வு மையம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழாக்கம் செய்து நமக்கு கிடைச்சது. தக்காரை தக்க நேரத்தில் கண்டறிந்து விருதுகளால் அவர்களது தொண்டரம் ஊக்கம் தரும் வகையில் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. அவர்களுக்கான பாராட்டு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுக்கான கருப்பின மக்களுக்காக போராடக்கூடிய அங்கீகாரம் ஆகும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல, இந்த பார்ப்பனர்கள் மிகவும் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய மோசடி வேலையை அங்கே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்துக்கிட்டு பிரிட்டனில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை ஆல் ஆர் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கும் போது இல்லை இங்கே நாங்கள் குடியேறிய ஆரியன்ஸ், இங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய திராவிடன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்திருக்கக்கூடிய ஒரு மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இந்தோ ஐரோப்பியன் தான் நாங்க. ஆகையால் நாங்களும் வெள்ளைக்காரர்கள் தான் சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன குரூப்புக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, உடனே இங்கிலீஷை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் மேலாண்மை பண்ணக்கூடிய மறுபடியும் அந்த மேலிடத்துல உட்காந்துக்கிட்டான். வெள்ளைக்காரனுக்கு கீழையும் நமக்கு மேலையும் உட்காந்துக்கிட்டான். அவகிட்ட சொல்லும் போது எஜுகேஷன், நீங்க என்ன மொழியை கொடுக்குறீங்களோ அதை நாங்க கற்றுக்கொள்றோம், அதன் மூலமாக இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த திராவிடியன்ஸை நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சுதந்திர போராட்டம் வரலாறு புவியியல்னு சொல்லி அளக்குறாங்க பார்த்தீங்கல்ல, இந்த தேசியம் அது இதுன்னு அளக்குறாங்க பார்த்தீங்களா, ஆன்டி இண்டியன் அந்த இண்டியன் இந்த இண்டியன் சொல்லிட்டு இவனுங்களுடைய கேடுகட்ட வரலாறு முழுக்க இங்க இருக்கக்கூடிய இனத்தை காட்டி கொடுத்த வரலாறு தான் இருக்கு. அதுவும் இந்த சார்வார்கர் இருக்கார் பார்த்தீங்கல்ல, அந்தமான் புகழ், அந்த அந்தமான் புகழ் எங்களை அந்தமான் சிறையில் நான் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, தயவு செய்து நீங்கள் என்னை விடுதலை செய்தால் இங்க உங்களுக்கு எதிராக போரிடுவதற்குரிய வாய்ப்புகள் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கள ஃபுல்லா நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், உங்கள்கிட்ட காட்டி கொடுப்பேன், எப்பேற்பட்ட தேச பற்று பார்த்தீங்களா, அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் குருவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளைக்காரங்களுக்கு 3 முறை மன்னிப்பு கடிதம் எழுதிய மன்னிப்பு வீரர்கள் தான் இன்னைக்கு சுதேசிகளை பற்றியும் தேசியத்தை பற்றியும் இங்கே அளந்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் சமயத்துக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய சாம்பல் நிறத்தை வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருக்கக்கூடிய வெள்ளைக்காரன் போய் காட்டி கொடுத்த வரலாறு இவங்களுடைய பழைய வரலாறு.
இதே வரலாறு எடுத்துக்கிட்டு போய் அமெரிக்காவில் வந்து உட்காந்துக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த பார்ப்பன கும்பல்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு கடந்த 80கள்லையும் 90கள்லையும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய திட்டமே என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, படித்து முடிச்சோன்னே இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடணும். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தந்திரோபாதயமான திட்டமா இருந்தது. ஏன்னா இங்க இருந்துகிட்டு இவனுங்கள்ட்ட காட்டுக்கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறத விட அங்க ஒரு மேல்தட்டு லௌகிகமான வாழ்க்கையை வந்துகிட்டு உயர் ஜாதி மனப்பான்மையில நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அதன் அடிப்படையில் வந்துக்கிட்டு நாம இந்த இந்தியாவை விட்டு போயிடலாம். ஏன்னு கேட்டால், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதராசி பார்ப்பனர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இங்கே தேவையில்லாமல் பெரியாரிஸ்ட், சோசியலிஸ்ட், இங்கே சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே நம்மளை கழுவி ஊத்துறாங்க. ரெண்டாவது, நமது அங்கீகாரம் தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. காரணம், இங்கே நம்மள அப்பட்டமா தோல் உரிச்சிட்டாங்க. நாம இந்த பயல்களை எப்படி ஏமாத்துறோம், தற்பையை வச்சு எப்படி ஏமாத்துறோம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கருப்பு சட்டை ஃபுல்லா கண்டுபிடிச்சு நம்மளை வந்து அம்பலப்படுத்தி விட்டாங்க. ஆகையால் நமது இலக்குங்கிறது வந்துட்டு இந்தியா முழுக்க சுற்றுறதை விட இந்தியாவை விட்டு வெளியில போய் சுத்துவோம் அப்படிங்கிற இடம் வரும்போது இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ட்ரி தான் அந்த அமெரிக்கா. அந்த அமெரிக்கால போய் உட்கார்ந்த உடனே இவனுங்களுடைய விச வித்துக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. அங்க முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆள் யாருமே படிக்க கூடாது. அதை இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் மூலமா, இங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட் மூலமா என்னெல்லாம் முட்டுக்கட்டை இருக்கோ அதையெல்லாம் நீக்கமர நிறைந்து இவனுக்கு செயல்படுத்திட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி மக்களை ஃபுல்லா படிக்க விடாம ஆக்குவது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளானை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க அன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது கல்வியில் படிக்கக்கூடிய விகிதாச்சாரம் நம்ம மாணவர்களுக்கு கம்மியாகும் போது 100% நாம் படித்து முன்னேற வேண்டும் சொல்லக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் 3% இருக்கக்கூடிய அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பயங்கரமா படிச்சு நல்ல இடத்துக்கு போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தப்பி தவிரி தலை தப்பினா தம்பினா புண்ணியம்ங்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேர் நம்மளால படிச்சுட்டு வெளிநாடு போறான் பாத்தீங்களா, அவனை அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கார்னர் பண்றதுதான் இந்த பார்ப்பன கும்பல்களுடைய வேலை. இதை தொடர்ச்சியாக இது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே தொடர்ச்சியா அங்க போய் இது ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டியாவே பண்ணாங்க. போய் இறங்கின உடனே நான் இந்தியன்ஸ் பிராமின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சதுர்வர்ணா மயா சிரஷ்டா, இங்க இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஜாதியை நோக்கி நாங்கள் பயணம் செய்பவர்கள்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கார ஆதிக்க மன வெறி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் இவங்க வந்து சாத்தான் வேதம் ஓத வேண்டியது. வேதம் ஓதும் போது அங்க ஆட்டோமேட்டிக்கலா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன வம்மம் இருக்கு பாத்தீங்களா, பிளாக், அந்த நிறவெறி பாத்தீங்களா, அந்த நிறவெறியோட போய் இவனுடைய இந்திய ஜாதிய வெறிய மிங்கிள் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்கலா இவன் போய் அங்க போய் என்ன மிங்கிள் ஆயிடுறான். அப்போ அவனுடைய உயர் அதிகாரியா அந்த உயர் இடத்துல போய் இந்த பார்ப்பன கும்பல்கள் உட்கார்ந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா இன்டர்வியூல வந்துட்டு யார் என்ன எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நம்மால் போறவனை ஃபுல்லா கழிச்சு கட்டிட்டு இந்த குப்பை என்ன சொல்றது, இந்த பாப்பார தோல்னு ஒன்று இருந்தா போதும், அந்த எலிஜிபிலிட்டி பத்தி எல்லாம் கவலை இல்லை, உடனே அவங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட் போட்டு அங்க அந்த அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் இந்த பார்ப்பன மயமாக மாற்றுவதுங்கிற வேலையை தொடர்ச்சியா செஞ்சு அங்க ஓரளவுக்கு சக்சஸும் இங்க பண்ணிருக்காங்க. இங்க இருந்து நம்மளால ஏதாவது கஷ்டப்பட்டு பறிச்சு முன்னேறி போனா முதல்ல அவன் அங்க சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதி பிரச்சனையில தான் அவன் மிகப்பெரிய அளவுக்கு சந்திக்கப்படுறான். இந்த கம்யூனிட்டி பேசிக்ஸ்ல அங்கேயும் போய் இவன் வந்து மூக்கோட போடக்கூடிய விஷயத்தை தான் அவங்க தொடர்ச்சியா செய்யும் போது அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேன்மொழி சவுந்தரராஜன் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, கடுமையான வாதங்களை முன் வைக்கிறாங்க. இவங்க எதுக்குமே அசந்து கொடுக்குற மாதிரி கிடையாது. இவங்க 3 புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த 3 புக்லையுமே வந்துகிட்டு முழுமையாக உலக நாடுகள்ல எந்த அளவுக்கு ஆணாதிக்க திமிர்படுத்தக்கூடிய இந்த சமூகத்துல ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஜாதி வெறியும் அந்த நிற வெறியும் மனித குலத்துக்கு எதிரான வெறித்தன்மை ஆதிக்க வெறியும் எப்படி எல்லாம் வந்து இங்க வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத அவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக்ல வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அது அந்த ஏசியா அளவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருதையும் அந்த புக்கு வாங்கியிருக்கு. ரெண்டாவது, களத்துல வந்துட்டு இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை வந்து மக்கள் மன்றத்துல வீதி மன்றங்களை வந்து சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவேர்னஸ் உண்டு பண்ணதன் மூலமாக இந்த பாப்பாங்க இவங்களுடைய செயல்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பொட்டி பாம்பா தான் அடங்கி போயிட்டு இருக்காங்கிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. இவங்க எதுக்குமே அசைந்தது கொடுக்கறது கிடையாது. டிபேட்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் வந்துட்டு இவங்க ஜாஸ்தியா வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி அதிகமா பேச ஆரம்பிக்கவும் இங்க அந்த அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு இப்ப கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது.
இந்த பிராமின்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே எவெல்லாம் வர்றானா முதல்ல அவனெல்லாம் தட்டி முதல்ல அவன் ஊருக்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆயுதத்தை இந்த பார்ப்பனர்கள் அந்த அமெரிக்காவில் கையில் எடுத்தார்களோ அதே ஆயுதத்தை இப்போ ட்ரம்ப் கையில் எடுத்து நீ மட்டும் இங்கே ஒன்றும் பெரிய யோக்கியம் கிடையாது, நீ பெற்று இங்கே ஒரு பெரிய விளக்கமாக கிடையாது, நீயும் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு பிளாக் தான். எப்படி வந்துக்கிட்டு இவன் இங்கிலாந்து யூகேல போயிட்டு நாங்கள் ஒயிட்டுன்னு சொன்னானோ அங்கே எப்படி அவன் ஏமாந்தானோ அங்கே அதே மாதிரி இவன் ஒரு பாசிஸ்ட், இவன் ஒரு நார்த்திஸ்ட்னு ட்ரம்ப் இருக்கும் போது அந்த ட்ரம்ப் கிட்ட போய் நான் வந்துட்டு வெள்ளை இனத்தை வச்சிருந்தா நீ ஒன்று வெள்ளை இனத்தை கிடையாது, நீ ஒரு இந்தியன், ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிரு, H1B விசாவை வந்து உனக்கு கேன்சல் பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி இப்போ அவங்களே மிரட்டவும் இப்போ பொட்டி பாப்பா உட்காந்துருக்கவும். இது இல்லாமல் இவங்களுடைய வீரியமான ஸ்பீச்சை குறைந்தபட்சம் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் காதில் வாங்கவும் இவனுங்களும் பெரிய அயோக்கிய பயலுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆகவும் இப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் உலக அளவுல பாராட்டப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் போய் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுவேன் அப்படிங்கிற அந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெகக்னைஸ் தான் இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய வைக்கம் 2ங்கிற விருதை வந்துட்டு நாம நினைச்சு பார்க்கிறோம்.